ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் சீரீஸான நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்தில் இருந்தால் கதையை ரொம்பவோ டிஃப்ரெண்ட்டாகவோ அதே நேரத்தில் சூப்பராகவோ போக ஆரம்பிக்கும். சில ஹிடன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 1 எபிசோட் 10. ஆல்ரெடி காமிச்ச சீனியை வேற அனிமேஷனில் காமிக்கிறாங்க. நீ எவ்வளோ தூரம் பார்த்தனவா கேட்குறா, எதை நம்ம ஹீரோ கேட்கும்போது என்னோட பெர்ஃபெக்டான பாடியை அப்படின்னு கிரசாக்கி சொல்லவும், முகமூட்டமா இருந்ததுல நான் எதையும் பார்க்கல நம்ம ஹீரோ சொல்றான். கடைசியா நடந்ததுன்னு வா கேட்கவும் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பவும் அதை எப்படி நான் என் வாயில சொல்லுவேன் நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, காலையில எல்லாருமே சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கிரசாக்கியை மீட் பண்ணும்போது நேத்து நடந்ததை நினைச்சு நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். நேத்து நடந்தது வந்து நம்ம ஹீரோ சொல்ல வரவும், ஹலோ டார்லிங், குட் மார்னிங் அப்படின்னு நார்மலா எப்பவும் போல நடந்துக்கிறா. என்னப்பா அவங்களுக்குள்ள ஏதோ சண்டையான ஷோ வந்து கேட்கறான். நேத்து நடந்ததை நான் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன், அவ அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல போலியா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனை பார்க்கவும் என் ஹார்ட் ஏன் இப்படி வேமா துடிக்குது அப்படின்னு கிரசாக்கியவும் வெக்கப்படுறா. மவுண்டனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் ஆஃப் கரேஜ் நடக்கும் அப்படின்னு ஷோ சொல்லவும், நம்மளா இப்ப ஹை ஸ்கூல்ல இருக்கோம் நம்ம ஹீரோ கேட்கறான். லாட்டரி மூலமா ஒரு பையனையும் பொண்ணையும் பேர் அப் பண்ணி அது போக அவங்க ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது கையை கோர்த்துக்கிட்டு தான் போகணும். சோ இன்னைக்கு நைட்டு நீ ஓனடரா கூட நான் பேர் அப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன், எவ்வளவு காசு தருவான்னு கேட்கவும், இப்படி காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் சீட்டிங் பா, நான் 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓகே டீல் அப்படின்னு ஷோ சொல்றான். ஓனடரா கூட கை கோர்த்துட்டு போவோம் நம்ம ஹீரோ ரொம்ப ஆசையா வெயிட் பண்றான். என்னாலும் நீ இஜிஜோ கூட பேர் அப் ஆகணும்னு ரோரி சொல்றா. ஒரே லாட்டரியை நாங்க எடுக்கணும்ல அப்படின்னு ஓனடரா சொல்லவும், எப்படியாச்சும் அவனோட லாட்டரி நம்பரையே நான் அவனுக்கு எடுத்து தரேன், இவன் அது எனக்கு வந்தாலும் நான் உனக்கு கொடுத்துருந்தேன், பட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதா அப்படின்னு ரோரி சொல்றா. சோ ஓனடராவும் நம்ம ஹீரோ கூட பேர பாக்குறதுக்கு ஆசையா வெயிட் பண்றா. அப்ப அவ காஃபியை எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தூரத்துல நிக்கிறத பார்த்துட்டு முதல்ல இவன்ட்ட தைரியமா போய் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட போய் குட் மார்னிங்னு சொன்னா. நேத்து பாத்ரூம்ல நடந்தது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து வைக்கப்பட்டு ஹலோ ஓனடரா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பியிருந்தான். அவளை பார்க்கும்போதுல அந்த சீன் தான் ஞாபகம் வருது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவன் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறானு ஓனடரா பாக்குறா. நேரா இப்ப நைட்டுக்கு ஸ்கிப் பண்ணிருந்தாங்க. டெஸ்ட் ஆஃப் கரேஜ் தான். நம்ம டீச்சர்ஸ் தான் ஜாலியா என்ஜாய் பண்றோம், சோ பசங்க நீங்களே இதை பாத்துக்கோங்க டீச்சர் சொல்றாங்க. சோ லீடரா இருக்கிற பசங்களே பொறுப்படுத்தி இதை பண்றாங்க. நீ இருட்ட பார்த்தாலே பயப்படுவேன், நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன்னு வா சொல்லவும், உன் கூட யார் வரப்போறாங்களோ அவங்கள நினைச்சதா பாவமா இருக்கு, பயத்துல கொரில்லா கிரிப்ப காட்டிருவியன்னு சொல்லவும், அப்பெல்லாம் ஒன்னும் ஆவாதன்னு கிரசாக்கி சொல்ற. முதல்ல இப்ப பொண்ணுங்க எல்லாருமே போய் அவங்களோட டிக்கெட் எடுக்கிறாங்க. ஓனடராக்கு நம்பர் 12 வந்திருக்கு. இப்ப பசங்க போய் டிக்கெட் எடுக்கிறாங்க. ஓனடரா நம்பர் எதுன்னு தெரியாம நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நிக்கிறான். ஓனடரா உன்னோட நம்பர் 12 அப்படின்னு ரோரி நம்ம ஹீரோக்கு கேட்கற மாதிரி சொல்றா. நான் எப்படியாச்சும் நம்பர் 12 எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் வேண்டிக்கிட்டு அவனோட டிக்கெட்டை போய் எடுக்கிறான். ஓனடராவும் வேண்டிக்கிட்டே நிக்கிறா. நம்பர் 12 வந்து நம்ம ஹீரோ எடுத்தா. உண்மையிலேயே நம்ம ஹீரோ நம்பர் 12 எடுத்துட்டான். ஓனடராவும் ஷாக் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. நிறைய பசங்க இல்லாததுனால ரோரியும் சுகுமியாவும் பேர் பண்ணி விட்டுட்டாங்க. கிரசாக்கேவோ ஷோவும் தான் ஒரு பேரா இருக்காங்க. என் கொரில்லா கிரிப் பண்ணி தாங்க மாட்டேன்னு கிரசாக்கே சொல்லுவா. அப்ப மரத்தை போய் பிடிச்சுக்கோன்னு அவன் சொல்றான். நீ தான் என் பார்ட்னர் வந்து அவ 12 காமிக்கவும் ஓனடராவை பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு அதுதான் ஞாபகம் பிறகு திரும்பிக்கிறான். நான் பார்ட்னரா கிடைச்சது ஓகே தானே, ஏன்னா காலையில உன்ட்ட பேச வந்த அப்ப நீ என்ன அவாய்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு ஓனடரா சொல்லவும், சத்தியமா நான் உன்னை அவாய்ட்லாம் பண்ணல, நம்ம ஒரே ரூம்ல தூங்கினோமா அதை நினைச்சு நான் ஷையா ஃபீல் பண்ண, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளவுதானே, நான் கூட நீ என்ன அவாய்ட் பண்றியோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு ஓனடரா கியூட்டா ஸ்மைல் பண்ணுவோம். ஐயோ இவா கியூட்டா தெரியறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் எப்படிப்பா ஒன்ன வெறுப்பேன், ஏன்னா நான் தான் ஒன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரப்போம். என்ன அப்படின்னு கேட்கவும், இல்ல ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சமாளிக்கலாம். ஜாலியா இருக்கான்னு கிரசாக்கி பார்க்கும்போது ஏஐ காஸ்டியூம் போட வேண்டிய ஒரு ஆள் வயிற்று வலின்னு போயிட்டாங்க. ஒரு ஆள் கம்மியா இருக்கு என்ன பண்ண அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. கிரசாக்கி அங்க இருந்து போகவும், ஒரு ஆள் கம்மியா இருக்கு என்ன பண்றது இப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஓவரா சீன் போடவும், சரி நான் அந்த காஸ்டியூமை போடுறேன் அப்படின்னு சொல்லி கிரசாக்கேவோ ஒத்துக்கிறா. தேங்க்ஸ் கிரசாக்கே, எல்லாரும் வந்து அப்புறம் நல்லா பயம் கொடுத்து சரியா உன்னோட ஸ்பாட்டை கூட்டிட்டு போறவா இந்த ஃபிளாஷ் லைட் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னோட பேர் கிரசாக்கேவை காணும் அப்படின்னு ஷோ பாக்குறான். இந்த இடத்துல இருந்து வர்றவங்களை பயம் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிரசாக்கேவை தனியா விட்டுட்டு போயிருந்தான். கிரசாக்கேக்கு இருட்டுனாலே பயம் தான். ஐயோ என்ன இப்படி தனியா கோர்த்து விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கிரசாக்கே ரொம்பவும் பயப்படுறா. அப்ப ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணா, அடங்குனியா என்னடா இது ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பாக்குறா. அந்த டார்ச் லைட் சுத்தமா ஒர்க் ஆகவே இல்லை. நான் அப்படியே எங்கேயே இருந்துக்கிறேன், யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்கன்னு பாத்துட்டு இருந்தா. ஒரு பள்ளியவா கால் மேலே ஏறி போகவா அவ பயந்துருந்தா. இப்போ அந்த இடத்துலயே அவ கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. என் கண்டிஷனை பத்தி யாருக்குமே தெரியாது, யார் வந்து என்ன காப்பாத்த போறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ தான் மைண்டுக்கு வரான். நான் ஏன் அவனை பத்தி திங்க் பண்றேன், நான் அசையாம இங்கே உட்காந்துட வேண்டியதான் அப்படின்னு யோசிக்கிறா. ரோரி தான் வந்து சுகுமியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நான் அவாய்ட் பண்ண வாய்ப்பே இல்லை, நீ ரொம்பவும் நல்ல பொண்ணு, ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், ஃப்ரெண்டா நம்ம ஹீரோ சொல்றான். பேர் 12 ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், ஓனடரா நம்ம போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோவா அவ்வளோ கை கோர்க்குறாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மொமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவ்வளோ கை கோர்க்குறாங்க. அவளோட கை ரொம்பவும் சாஃப்டா இருக்கு. செகண்ட் டைமா நான் அவ கையை பிடிக்கிறேன், அவளுமே கொஞ்சம் நர்வஸா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பயத்துல நம்ம ஹீரோவோட கை ரொம்பவுமே வேர்க்குது. ஐயோ என் கை இப்படி ஆச்சுனா அவ என்ன நினைப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அட என்ன ஓனடராவும் வைக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஓனடரா ஃபேஸ் வேற
ரெட் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, ஹே ராகோ, கிரசாக்கேவ பாத்தியா? கிரசாக்கே என்னோட பேர் தான் பா, திடீர்னு அவ காணாம போயிட்டான்னு சொல்லவும், அவ காட்டுக்குள்ள கோஸ்ட் காஸ்டியூம போட்டு உட்காந்துருந்தான்னு முன்னாடி போனவங்க சொல்றாங்க. அவளுக்கு இருட்ட பார்த்தா பயமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே ஷோ, இங்கதான் இருக்கியா அப்படின்னு கோஸ்ட் காஸ்டியூம் போட்டு ஒரு பொண்ணு ஓடி வரவும் என்னாச்சுன்னு ஷோ கேக்குறான். கிரசாக்கேவும் கோஸ்டா தான் இருக்கா, அவகிட்ட இருக்கிற பிளாஷ் லைட்ல பேட்டரி நான் மாத்த மறந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லவும், கிரசாக்கே எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு எல்லாருக்குமே தெரியும். காட்டுக்குள்ள அவ டார்ச்சே இல்லாம கூட இருந்துருவா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அவ இருட்ட பார்த்தா பயப்படுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். கிரசாக்கே கோஸ்டா இருந்தா பயத்துல நான் அவளை கட்டி பிடிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதா அப்படின்னு பசங்க எல்லாம் பேசுறாங்க. இருட்டுல கண்டிப்பா அவளால சர்வைவ் ஆக முடியாது. ஸ்டோர் ரூம்லயே அவ அவ்வளவு பயந்தா. வேற ஆப்ஷன் இல்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஓனடரா எனக்காக கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா காட்டுக்குள்ள ஓடுறான். பயத்துல கிரசாக்கே உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. 1 sheep 2 sheep 3 sheep அப்படின்னு சொல்லி அவ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. என்னால இதுக்கு மலிய முடியல, எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கும்போது, சின்ன வயசுலயும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது இல்ல, பாறையோட இடுக்குக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வரல அப்படின்னு கிரசாக்கி யோசிக்கிறா. ஏப்பா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பயப்படுவியா அப்படின்னு ரோரி கேட்க, மொமெண்ட்ஸ் பார்த்து பயப்பட மாட்டேன், கோஸ்ட்டை பார்த்தா எனக்கு பயம் சுக்குன்னு சொல்றான். நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். ஆமா, இதை நான் என் டைரியில கூட என்ட்ரி போட்டு வச்சிருந்தேனே. நான் அழுத ஒரு கட்டத்துல அளவே முடியல, ரொம்பவும் பயத்துல இருந்தேன், அப்ப அவன் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு கிரசாக்கி யோசிக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குதா. திரும்பி பாக்குறா. ஆகஸ்ட் 15 நான் பாறைக்கு அடியில மாட்டிக்கிட்டேன். அந்த இருட்டோட பயத்துல நான் அழுதுட்டு இருந்தேன். பட் எப்ப நான் அழுதாலோ என்ன காப்பாத்த அவன் வருவான் அப்படின்னு அவ டைரியில எழுதுனது அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு இப்ப அவளை வந்து கூட்டிட்டு போறான். எதுக்கு தேவையில்லாம அந்த கோஸ்ட் காஸ்டியூம்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன் நீ ரொம்பவும் வருத்தப்பட்டியானவா கேட்கறா, மத்த எல்லாரும் தான் வருத்தப்பட்டு இருந்தாங்க, நான் இன்னைக்கு ஒன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கிரசாக்கி நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், சிட்டோகே இனி என்ன சிட்டோகேன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம இத்தனை நாளா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறோம், நேற்று பேத் பண்ணும்போது பொண்ணுங்கெல்லாம் கேட்டாங்க, எல்லாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் பேசிஸ்ல நீ கூப்பிட்டுக்கலாம்னு சொல்றேன் அப்படின்னு கிரசாக்கே சொல்லவும், இவா திடீர்னு இந்த மாதிரிலாம் கியூட்டா நடந்துக்கிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் வெக்கப்படுறான். என்ன பதிலே சொல்லல. ஓகே தான் கிரசாக்கே கேட்கவும், ஓகே சிட்டோகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓகே ராக்கு அப்படின்னு அவ்வளவு ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுறா. 2 பேரும் கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. இப்ப திரும்ப போகும்போது வழி மாறி போய் கடைசியில ஒரு வழியா டெஸ்ட் ஆஃப் கரேஜே முடிஞ்ச அப்புறம் தான் இவங்க கேம்புக்கு போய் சேர்றாங்க. மை லேடி நல்ல பல ஒன்றும் எதுவும் ஆகல அப்படின்னு சுகுமி வந்து கட்டி பிடிக்கிறா. சுகுமி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணா, நீ சிட்டோகேவா காப்பாத்துறதுக்கு தான் போயிருந்தா அப்படின்னு ஓனடரா சொல்லவும், நான் குயிக்கா திரும்ப வரேன்னு சொன்னா என்ன மன்னிச்சிட நம்ம ஹீரோ சொல்றா. அவள ஓனடரா சொல்றா, ஓனடரா கூட இருந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். லேடி நம்ம ஹாலிடே முடிஞ்சு உங்க ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணீங்கல்ல அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சுகுமி சொல்லவும், கிரசாக்கி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இப்போதைக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிட்டோகே சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கிரசாக்கி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டா போய் அவளை காப்பாத்த போயிருவான். கிரசாக்கேக்கு அவளோட ஃபர்ஸ்ட் லவ் நம்ம ஹீரோவா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. ஓனடரா கூட இருந்த ஒரே ஒரு சான்ஸையும் நம்ம ஹீரோ மிஸ் பண்ணிட்டு தான் கிரசாக்கேவை காப்பாத்த நம்ம ஹீரோ போயிருக்கான். ஆப்வியஸா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.